இல்லை நான் இன்னைக்கு எதிரியாக இருக்கேன், ஆனால் இன்னும் ஒரு வருஷத்தில் நான் கொஞ்சம் திருந்திட்டு வந்துடுறேன்னு சொல்லாதீங்க. இன்னும் ஒரு வருஷம் தாங்க, இல்லை ஒரு 2 வருஷத்துக்குள்ளே மேக்ஸிமம் திருந்தி வந்து ஞானஸ்தானம் எடுத்துடுறேன். 1 வருஷமும் பத்தாது, 10 வருஷமும் பத்தாது. நாம் நம்மளே திருத்திக்க முடியாது. ஏமாந்துட வேண்டாம், காலத்தை வீணாக்கிட வேண்டாம், வாய்ப்பை இழந்துட வேண்டாம். இன்றைக்கு அவர் அண்டை வாங்க. எப்படி வேணா இருக்கலாம், நீங்கள் வாங்க. நீங்கள் ஒன்றுத்தையும் மாற்றிக்க தேவையில்ல. அவர்கிட்ட வந்தீங்கன்னா போதும், அவரை நம்பினீங்கன்னா போதும், அவர் உங்களை மாற்றிடுவாருங்க. அந்த அரவணைப்பே மாற்றிடும். இயேசு உங்களை அரவணைச்சார்னா அதுவே மாற்றிடும். கடவுளுடைய அன்பு உங்களை மாற்றிடுங்க. அதை போல் மாற்றக்கூடிய ஒரு வல்லமை எதுலேயும் பார்க்கவே முடியாது. நீங்கள் என்ன பண்ணணும்? வெறுங்கையனா வரணும். வெறுங்கையனா வந்தால் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். இப்போ நீங்கள் நிறைய பேர் விசுவாசிகள் ஏற்கனவே இந்த ஸ்டெப் எடுத்துட்டீங்க. உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், உங்களுக்கு சமாதானமும் சுகமும் உங்களுடையது. சமாதானமும் சுகமும் என்னுடையது. எல்லாம் சொல்லுங்கள், சமாதானமும் சுகமும் என்னுடையது. இல்லை எனக்கு தகுதி இல்லைங்க, தகுதி இல்லைன்ற அந்த மனப்பான்மை பொதுவாகவே உலகத்தில் இருக்குது. கிறிஸ்தவர்களுக்கு இன்னும் அதிகமாக இருக்குது இல்லையா? இந்த ஆசீர்வாதத்தை பெறத்துக்கெல்லாம் எனக்கு தகுதி இல்லை, அதனால தானே கொடுக்குறாரு. யாருக்குமே தகுதி இல்லை, எனக்கு தகுதி இல்லைன்னு, ஆனால் தேவன் என்னை அரவணைச்சிக்கிட்டார். தேவனுடைய கிருபை, இது தேவனுடைய ஈவு, இது தேவன் செய்த ஒரு காரியம். ஆகவே நான் யார் அவரை பார்த்து சொல்கிறது நீர் செஞ்சது பத்தாதுன்னு? அவருடைய அரவணைப்பை பெற்றுக்கொண்டு அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை சந்தோஷமாக பெற்றுக்கொள்கிறேன். ஒரு சின்ன பிள்ளைய போல் நான் அவர் கொடுக்குறத வாங்கிக்கிறேன். சின்ன பிள்ளைக்கு என்னங்க தகுதி இருக்குது? உங்கள் பிள்ளைக்கு உங்கள் பிள்ளை உங்களை ரொம்ப அன்பு கூர்ந்ததுனால தான் அன்பு கூறுறீங்களா? கிடையாது. அந்த பிள்ளை எதுவுமே செய்கிறதுக்கு முன்னாலே நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்க இல்லையா? அது போல தான் தேவன் நாம் எதுவுமே செய்கிறதுக்கு முன்பாக எதிரிகளாக இருந்தப்போவே எல்லாத்தையும் செஞ்சிட்டார். இப்போ அரவணைக்கிறாரு. நான் செய்கிறவா அப்படின்றாரு. நீ உன் தகுதியை நினைக்காதன்றாரு. கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமான் என்னை அவர் தகுதிப்படுத்திடுறாரு. தேவனிடத்தில் நான் ஒன்றாய் சேர்ந்துட்டேன்னா அப்புறம் உலகமே எனக்கு சொந்தம். ஏன்னா தேவன் எனக்கு சொந்தம். என்னங்க ஓவராக பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? கரெக்டு தானேங்க. சமாதானம் சுகம்லாம் ஒன்றும் கிடையாது. உலகமே சொந்தம், எல்லாமே சொந்தம். தேவனே நமக்கு சொந்தம்னா அதுக்கு அதை தாண்டி என்னங்க?